கம்ப்யூட்டருக்கு வந்து கண்டிப்பா ஸ்கிரீன் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. கம்ப்யூட்டருக்கு ஸ்கிரீன் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டருக்கு ஸ்கிரீன் இருக்கணும்ன்ற அவசியம் உண்டு. ஆனா எல்லா கம்ப்யூட்டருக்கும் அது எதிர்பார்ப்பது தப்பு. நீங்க ஹாஸ்பிட்டல்ல போறீங்க, ஒரு அடிபட்டு படுத்துருக்காரு, அவர் கையில வைட்டல்ஸ் எல்லாம் மாட்டிருப்பாங்க, ஸ்கிரீன்ல வந்து ஓடிட்டே இருக்கும், கீன்னு ஓடும், நேரம் ஆச்சுன்னா ஆள் அவுட் இருக்கும். அப்போ இன்புட் எங்கிருந்து வாங்குது? ஒரு ஆளோட உடலில் இருந்து நேரடியாக இன்புட்டை வாங்கி ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணுது. அந்த ஸ்கிரீன் தேவைப்படுது. செய்ஸ்மோகிராஃபோட அவுட்புட் டிவைஸ் என்ன? பேப்பரும் அது மேல என்ன இருக்கும்? ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? டெஸ்டே இருக்கும். இன்புட் எங்க இருந்து வாங்குது? பூமியோட அதிர்வுகளை தான் அது இன்புட்டா எடுத்துக்குது. அதை ஆம்பிளிஃபை பண்ணி தான் பேப்பர்ல வருது. அந்த நீங்க போய் அந்த செய்ஸ்மோகிராஃப் இருக்கிறதுலாம் நீங்க நடக்கவே முடியாது. நீங்க போய் அப்படி கால் வச்சீங்கன்னா பெரிய போட்டு கொடுத்தோம். அப்போ மைன்யூட் அதிர்வுகளோட பெற்று ஒரு அவுட்புட் கொடுக்குது. அங்க நம்ம மானிட்டரா இருக்குது, ஸ்பீக்கரா இருக்குது, ஒன்றுமே கிடையாது. இப்போ ஸ்பீக்கரு, மானிட்டரு, ஸ்கேனரு இல்ல பிரிண்டர் இது எல்லாமே நமக்கு தேவைக்காகவே நம்ம மாற்றி அமைத்துக் கொண்ட ஒரு டிவைஸ் தான். மொபைல் போன் ஒரு கம்ப்யூட்டர், ஃபேன் ஒரு கம்ப்யூட்டர் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன் இல்லைன்னு சொல்லுங்க? அதுல எதுவுமே ப்ராசஸ் தான் நடக்கல. சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓட போகுது, சுவிட்ச் போட்டா லைட் வர போகுது. நீங்க ஒரு எந்த இன்ஃபர்மேஷனுமே அங்க கொடுக்கல. நீங்க கொடுக்கறது கரண்ட் தான் கொடுக்கணும். ஆனா கம்ப்யூட்டருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். இப்ப நம்ம பயன்படுத்துறது டெஸ்க்டாப்போ இல்ல பர்சனல் கம்ப்யூட்டிங்கா இருந்தா கூட இது நமக்கு என்னென்ன பயன்பாட்டுக்கு தேவைப்படும் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம்? கம்ப்யூட்டரை வளைச்சுக்கிட்டோம். கம்ப்யூட்டரை வளைச்சுக்கிட்டோம். அது எத்தனையோ டிவிஷன்ஸ் இருக்குது. அது ஒரு டிவிஷன் தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம பயன்படுத்துறாரு. இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இந்த புரிதல் வரப்போற ஆசிரியர்களுக்கு நீங்க ஏற்படும். இது மெத்தடாலஜி. நீங்க என்ன சொல்லி கொடுக்க போறீங்க வரப்போற டீச்சர்ஸ்க்கு அப்படின்னா, கம்ப்யூட்டர்னா என்ன, இதெல்லாம் வேற வேற டைமென்ஷன்ஸ், வேற வேற பரிமாணங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது அதுக்கு முன்னாடி போங்க. கீழே ஒரு காமிச்சேன், லை டிடெக்டர். நான் காமிக்கிறது 40 எக்ஸாம்பிள், 400 எக்ஸாம்பிள் இருக்கும். நான் காமிக்கிறது 4 தான் இங்க காமிக்கிறேன். லை டிடெக்டர்ல என்ன இன்புட்? வாய்ஸை வச்சு லை டிடெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம்னா உண்மையாலுமே கம்ப்யூட்டர் அறிவாளி தான். என் வாய்ஸை வச்சு ஒரு கம்ப்யூட்டர் நான் போய் சொல்றேன்னா கண்டுபிடிச்சிச்சுன்னா கம்ப்யூட்டர் அறிவாளி தான். பாடி வைப்ரேஷன் இருக்குமா? எமோஷனை வந்து ரீட் பண்ண முடியுமா? எமோஷனை ரீட் பண்றோம்னா அப்புறம் கம்ப்யூட்டர்னா அப்புறம் லவ்விங் ஆயிடும். வண்டர்ஃபுல். யார் சொல்றீங்க? பல்ஸ் ஒண்ணு. வேற பல்ஸ் போதும். போய் சொல்லும் போது எது போடும் சார்? அதான் இதெல்லாம் கியூஸ். இதெல்லாம் கம்ப்யூட்டருக்கு கொடுக்கப்படக்கூடிய இன்புட்ஸ். ஒரு விஷயத்தை பேசும்போது நார்மலா ஒரு பேச விடுவாங்க. அப்ப பல்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஒரு 3-4 வாட்டி எடுப்பாங்க. அது ஆவரேஜ் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு சம்பந்தமான இல்ல அந்த கேஸ் சம்பந்தமான விஷயம் கேட்கும் போது அவர் ஹார்ட் ரேட் கூடுதா இல்லையா? ஆனாலும் எந்த கேஸ்லயும் லை டிடெக்டரோட ப்ரூஃப அல்டிமேட்டா எடுத்துக்கிறதே இல்லை. இது வந்து சத்திய உண்மை. என்ன ஒரு விஷயம், பல்ஸுக்கு போய் சொல்ற என்ன பண்ணுவானா, பல்ஸு கூடுவான். இப்ப ரீசெண்டா இன்னொரு மிஷின் வந்துருக்குது. ஒரு கேமரா வச்சிருக்காங்க ஏர்போர்ட்ல, யூஎஸ் ஏர்போர்ட்ல. நீங்க போன உடனே உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள்ல அதிகமா பிளட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா அது வந்து படம் பிடிக்குது. அப்ப அதிகமா பிளட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா அவரெல்லாம் தனியா ஓரம் கட்டி விசாரிக்கிறாங்க. என்ன யாருக்கு பிளட் ஃப்ளோ அதிகமா இருக்குன்னா சார் சொன்ன மாதிரி பல்ஸ் கூட 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 பிளட் ஃப்ளோ அதிகமா இருக்கும். அது ஈஸியா கேப்சர் பண்ணிடலாம், ஃபேஸ்ல கேப்சர் பண்ணிடலாம். இது வந்து இன்னொரு விதமான இருக்கு. இது மாதிரி இன்புட்டை வாங்கி நமக்கு தேவையான மாதிரி நம்ம அவுட்புட் எடுத்துக்கிறது தான் கம்ப்யூட்டர். சரியா? அடுத்தது கம்ப்யூட்டர்ல அடிப்படையான பார்ட்ஸ் என்னென்னது? ஒரு லேப்டாப், ஒரு சிபியு, ஒரு மானிட்டர், ஒரு மவுஸ், அதுக்கப்புறம் கீபோர்டு. இதுதான் அடிப்படை. இதுதான் அடிப்படை. இது கண்டிப்பா சொல்லணுமா டீச்சருக்கு? ஆமா சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இப்ப கம்ப்யூட்டர்ல திடீர்னு பார்த்தா ஏதாவது இந்த பக்கம் மாட்டி அந்த பக்கம் ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த பக்கம் ஏதோ ஒன்று தொங்கிட்டு இருக்கு, அதை பார்த்தா பென்ட்ரைவை போட்டு அதை மாட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பயங்கரமான ஒரு ராக்கெட் சயின்ஸா இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஆசிரியர்கள் மத்தியில அவன் கம்ப்யூட்டர் பார்த்து மீதி ஆயிரும். ஆடா பாதி இதையே நம்ம ஆப்ரேட் பண்ண போறோம். அது ஒண்ணுமே கிடையாது, சாதாரண விஷயம். இருக்கிறதுலே ஒரு பயம் சூழ்ந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த செகண்ட் போங்க சார்.
கட்டாதா? சரி, ஓகே. இருக்கிறதுலே கம்ப்யூட்டர்லயே பயமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கம்ப்யூட்டருக்கு பின்னாடி திரும்பி பாத்தீங்கன்னா என்ன சார் இது ஒரு பிரச்சனையா? நமக்கு அப்படிதான் தோணும். ஆனா கம்ப்யூட்டர் பார்க்கும்போது ஒரு அந்த பின்னாடி இருக்க ஒயர்லாம் இந்த சிக்கலை தீர்க்கவே முடியாதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஒயர்கள் வந்து சிக்கல் இல்லையா? ஆமா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கம்ப்யூட்டர் பத்தி விவரம் தெரியாதவங்க பயந்து பக்கத்திலேயே போக மாட்டேன்னு சொன்னாங்கன்னா கம்ப்யூட்டர் பார்த்துல கம்ப்யூட்டருக்கு பின்னாடி இருக்க ஒயரை பார்த்தாலும் இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்ப வேணா யாராவது கூப்பிட்டு ஒரு டெக்னீஷியன் கூப்பிட்டு இல்ல ஸ்கூல் பையனை கூப்பிட்டு வந்து பணம் பண்ணி கொடுத்துருவான். அப்பெல்லாம் அப்படி கிடையாது. அது வர ஒரு பெரிய சீன் வர போற இதா சார் ஆக்சுவலா இது பார்த்தா லேட்டஸ்ட் மாதிரி தெரியல அப்படின்னு வர அவனு 2 வயர் அப்படி பார்ப்பாரு, அதெல்லாம் பார்ப்பேன். போகும்போது ஒரு நீங்க ஃபீஸ் கொடுத்துருக்கோம். ஆமா, வயரை பார்த்தாரு. அதாவது பரவாயில்ல, நீங்க ஏதாவது டெக்னீஷியன் ரிப்பேர் பண்ணான்னு பார்த்தா அவர் எடுத்தோன்னு சொல்றாரு, சார் ஐசி போயிடுச்சு அப்படின்னு. நீங்க டிவி எடுத்து கொடுத்தீங்கன்னா பிக்சர் டியூப் வச்சிருந்தாரு. எதெல்லாம் காஸ்ட்லியா இருக்கோ அதெல்லாம் அவர் கரெக்டா லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாரு. இது நீங்க வந்து ரேடியோ ரிப்பேர் பண்ணி கொடுத்தா போனாலும் முதல் வார்த்தை டெக்னீஷியன் வருது ஐசி போயிடுச்சுமா. எப்படி டயர் பஞ்சர் கார்டு கொடுத்து சின்ன பஞ்சர் தான் சொல்ல மாட்டான், சார் போங்க சார் டயரை மாத்தணும் சார் அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு அதுதான் தெரியும். இது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இருக்கிற ஒர்க் பண்ற அத்தனை பேருக்கும் நான் ஓப்பனாவே நான் டிக்ளேர் பண்ணுவேன், இந்த ஒயர்ல கனெக்ஷன் ப்ராப்ளம்னா மாத்திடலாம் சார். இது உள்ள ஏதாவது ப்ராப்ளம் யாரும் நீங்க மாத்த முடியாது. அது ரெஜிஸ்ட்ரிக்காக கூட மாத்த முடியாது. அதான் உண்மை. நீங்க போய் அவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய அந்த சிப்பை மட்டும் தூக்கி போட்டுட்டு இன்னொரு சிப்பை உள்ள தூக்கி வச்சு, சிப் இல்ல அந்த போர்டையே என்ன பண்ணுவான் எடுத்து வெளியே போட்டுட்டு இன்னொரு புது போர்டு தான் மாத்துவான். நீங்க போர்டு உள்ள போயில எந்த கனெக்ஷன் பண்ணவே முடியாது. போட்டிருப்பான் போர்டுல, பஸ்ல போட்டிருப்பான் சிப் லெவல் ரிப்பேரிங் போட்டிருப்பான். சிப் லெவல்ல யாரும் பண்ண முடியாது. இது இன்டெல் காரன் தான் பண்ணுவோம், இல்ல ஆசூஸ் காரன் மதர் போர்ட் பண்றவங்க தான் பண்ணுவோம். அந்த சிப் எவ்வளவு இருக்கும், இவ்வளவு ஒன்று இருக்கும். இதை போய் சால்ரிங்லாம் வைக்கவே முடியாது. அப்புறம் என்ன சிப் லெவல் நீ மாத்த போற? ஒன்றும் மாற்ற முடியாது. அதனால வெறும் கனெக்ஷன் ப்ராப்ளத்தை வச்சு ஒரு சிஸ்டம் ஓடாம இருக்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் அது. என்னால கனெக்ஷன் கொடுக்க தெரியல. இங்க எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு கம்ப்யூட்டர் நான் கனெக்ட் பண்ணிடுவேன் சார் இன்க்ளூடிங் கேட்பேன், கூப்பிட்டு கேட்க போறேன். இப்பெல்லாம் டெமோ கேட்பாங்க. அதனால முதல் ட்ரைனிங்ல நம்ம அந்த உங்களோட முதல் வகுப்புல how to connect a computer. நான் ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணோம்னா என்னமோ எனக்கு நோபல் பரிசு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆமா, அதனால ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒரு கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்ல நீங்க சொல்லிக் கொடுக்க போற விஷயம். அப்போ நீங்க சொல்லிக் கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், முதல்ல கம்ப்யூட்டர் கனெக்ஷன்ஸை நமக்கு தெரியும். இது ப்ராப்ளம். இப்போ நீங்க கொடுக்க போறது சொல்யூஷன். ஆனா எல்லாமே இருக்குல்ல, ஒயர்லாம் எல்லாமே இருக்குல்ல. சரி, கனெக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி பின்னாடி என்னென்ன ஸ்விட்சஸ், போர்ட்ஸ் இல்ல அவுட்புட்ஸ் அதுக்கு நம்ம தெரியும். இப்போ நார்மலா ஒரு கம்ப்யூட்டர் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே சார் நம்ம சீனிவாசன் சொன்ன மாதிரியே ஒரு CPU இங்க இருக்கு. அதுக்கப்புறம் CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். நம்ம பண்ணக்கூடிய அனைத்து வேலைகளையுமே பண்ண போறது இதுதான். இங்க பண்ற விஷயங்களை நம்ம பார்த்தா புரியறதுக்காக என்ன இருக்குது, ஒரு திரை இருக்குது. இந்த திரை வந்து இப்பதான் இந்த திரை இப்படி இருக்குது. ஒரு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா CRT மானிட்டர் பெரிய டிவி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. இன்னும் பல ஸ்கூல்ல அது இருக்கும். அது இருந்தாலும் நீங்க சொல்லி தரது வேற. இந்த CPU-வை நீங்க ஆபரேட் பண்றதுக்கு தேவையான 2 விஷயம் இங்க இருக்குது. ஒண்ணு கீபோர்டு, ஏன்னா கம்ப்யூட்டர் நம்ம லாங்குவேஜ் புரியாது, எந்த லாங்குவேஜுமே புரியாது. இன்னொன்னு வந்து மவுஸ் இருக்குது. சோடிக்கியா சரி, நீங்க பயன்படுத்துறீங்க சார், நான் சொல்லியாங்க நேற்று நான் கொஞ்சம் பயந்து போயிடுவோம். சரி சோடிக்கு சரி, இந்த ப்ராப்ளமே வேணாங்க, மவுஸ்னே சொல்லுங்க. சரி, இப்போ ஒரு CPU-ல இல்ல ஒரு கம்ப்யூட்டருக்கு நீங்க ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா இது ரெண்டும் எங்க இணைக்கப்பட்டிருக்கணும், மவுஸும் CPU.
இணைக்கப்பட்டிருக்கும் இல்லையா? இந்த சிபியூல இருந்து இந்த திரைக்கு வெளிப்பாடுகள் அவுட்புட் தெரியணும் அப்படின்னா சிபியூ கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கணும். அப்ப மொத்தம் எத்தனை கனெக்ஷன் ஆச்சு? மொத்தம் 3 கனெக்ஷன் ஆச்சு. மொத்தமே 3 கனெக்ஷன் தான் எதுக்கு தேவை? ஒரு கம்ப்யூட்டர் அடிப்படையா ஒரு கம்ப்யூட்டருக்கு தேவை. அது இல்லாம மானிட்டர் தனியா இயங்க முடியாது, பவர் இல்லாம சிபியூ தனியா இயங்க முடியாது. அப்போ சிபியூக்கு ஒரு வயர் கார்டும் பவர் கார்டும், மானிட்டருக்கு ஒரு பவர் கார்டும். இப்போ மொத்தம் எத்தனை கனெக்ஷன் ஆச்சு? ஆனா எவ்வளவு அது போங்க, எவ்வளவு தெரியுது? இது ஒரு பயம், இது ஒரு போபியா தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா வெறும் 5 கனெக்ஷன் தான். ஆனா நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய பிரமையை ஏற்படுத்துறாரு. இப்போ எனக்கு தெரியாதுன்னு சொன்னவங்க வந்து இப்போ கனெக்ட் பண்ணி காமிக்க போறீங்க. நான் பார்த்துட்டேன், நீங்க வாங்க மேடம். நான் சொல்லிட்டேன், இது யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இத நைட் கோஆர்டினேட்டர்ஸ் அந்த சென்டர்ல 3 கம்ப்யூட்டரை வச்சு டெமோ கொடுத்து அவங்கள மாட்ட வைக்கணும். 3 கம்ப்யூட்டர் நீங்க போகும், அவங்க கரண்ட்லாம் நீங்க கொடுக்க வேண்டாம், அவங்க ஓடிச்சாலாம் பார்க்க வேண்டாம். நீங்க மட்டும் என்ன பண்ணணும், அவங்க பண்ற அந்த கனெக்ஷனை சரியா இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? இதுல ஹெல்ப் பண்ணுங்க. முதல்ல எதை மாட்டணும்? எதனா மாட்டலாம். இப்போ நம்ம எதை மாட்ட போறோம்? பவர் பிளக் மாட்டணும். சரி, எங்க மாட்டணும்? ஆமா, பவர் எப்பவுமே கடைசியா மாட்டுங்க. அப்புறம் நீங்க எதாவது கை வைக்கும்போது அப்புறம் அவர் பவர் எல்லாம் தேவைப்படாது. 3 2 சார், 3 2 இந்த மறக்க வேண்டாம். 3 கனெக்ஷன் இது ஒரு கம்ப்யூட்டருக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் தொடர்பு. 2 வந்து பவர், 3 2 தான். இத சூத்திரமா ஸ்பீக்கரு, அப்புறம் ஸ்கேனரு, பிரிண்டர்லாம் அதெல்லாம் அப்புறம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஓபன் டிக்கெட் ஒரு ட்ரெயின்ல ஏறிடுவோம், அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஏசி செகண்ட் ஏசி போடுவோம். இப்போ இவங்க மாட்டாங்களே, இந்த கேபிள் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா விஜிஏ கேபிள் சொல்லுவாங்க. பேர் தட்டி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. விஜிஏ கேபிள் ஒரு வீடியோ கேபிள். இதுல பாத்தீங்கன்னா நிறைய பாருங்க முள்ளா பின் இருக்கும். இதை உள்வாங்கிறதுக்கு மாதிரியே எங்க இருக்கும்? சிபியூ இருக்கும். அதை மாட்டுங்க. அது எப்படி மாட்ட? ஆமா, கண்டிப்பா டைப் பண்ணுங்க. அதை டைப் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலா டைப் பண்ற மாதிரி பார்க்கணும். காரணம் கேட்டீங்கன்னா மேலே கீழே இறங்கிடக்கூடாது இல்லையா? அதனால வந்து கீழே 2 சுத்து, மேல 2 சுத்து, கீழே 2 சுத்து, மேல 2 சுத்து. சரி, இந்த விஜிஏ கேபிள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் மானிட்டர்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளேல வந்து இங்க வரக்கூடிய படங்கள் அனைத்தையுமே படங்களா மாற்றி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இதை எங்க கனெக்ட் பண்ணுவோம்? இதை இப்போ கனெக்ட் பண்ணிட்டீங்களா? சரி, சொல்லுவாங்க. இந்த பவரை நீங்க மாட்டுங்க. சார், டெமோல வந்து வரக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்களாகவே என்ன பண்ணணும், அதை மாட்டணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபெசிலிட்டேட் பண்ணணும். இப்போ பவர் கேபிள் வந்து மானிட்டர்ல இன்சர்ட் பண்றாங்க. விஜிஏ கேபிள் ஆல்ரெடி இதுல ஃபிக்ஸா இருக்கு. ஆல்மோஸ்ட் ரைட் சைடுல தான் பவர் கேபிள் இருக்கும். இந்த விஜிஏ கேபிள் மாதிரியே இப்ப லேட்டஸ்டா HDMI கேபிள் வந்திருக்கு. அது ஒயிட்ல இருக்கும். பழைய கம்ப்யூட்டர் எல்லாமே விஜிஏவா இருக்கும், இப்போ ஒயிட்ல இருக்கும். அதான் வித்தியாசம். ஆனா பர்பஸ் அப்போ ஒண்ணுதான். என்ன HDMI என்னன்னா, நீங்க பாக்குற அந்த படம் தெளிவு வந்து ஜாஸ்தியா இருக்கும். விஜிஏ வந்து ப்ளூவா இருக்கும். இது வந்து HDMI கேபிள் வந்து ஒயிட்டா இருக்கும். ஒயிட்ல வேற இருக்கும். விஜிஏ வந்து பெரும்பாலும் வந்து ப்ளூ, பெரும்பாலும் தான், எப்பவுமே இல்லை, பெரும்பாலும்.
இதுல பாத்தீங்கன்னா எப்படி வந்து VGA கேபிள், பழைய கேபிள், HDMI கேபிள், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அதே மாதிரி மவுஸ்லயும் ஒரு ரெண்டு இது இருக்கும், ரெண்டு டைப் இருக்கு. இப்ப எல்லாமே USB மவுஸ் தான் வந்து ஃபேமஸ். USB மவுஸ் தெரியும் இல்லையா? நம்ம பென் டிரைவ்ல வந்து ஒரு சின்ன கேப்மா இருக்கும். அதுக்கே USB ன்னு சொல்றோம். அது எதுக்கு அப்படி சொல்றோம்? கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய சாதாரணமா இருக்கக்கூடிய எல்லா போர்ட்லயுமே அது போடணும். அதனால அது யுனிவர்சல் சீரியல் பஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கேற்ற போலவே பண்ண வந்துருச்சு, மவுஸும் வந்துருச்சு, கீபோர்டும் வந்துருச்சு. ஆனா நம்ம இடத்துல நம்ம யூஸ் பண்றது பழைய சீரியல் போர்ட். சரி, ஓகே, வண்டர்ஃபுல். யுனிவர்சல் எல்லா இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப வந்து இங்க அப்படி இல்ல. இது வந்து மவுஸ் கிரீன் கலர்ல இருக்கு. அது மாற்றத்துக்கு பாத்தீங்கன்னா ரைட்ல ஒரு சின்ன தட்டையா இருக்கு. அடுத்த பக்கம் இது பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ள ஒரு கம்பி உடைஞ்சாலும் என்ன பண்ணாது, இது ஒர்க் ஆகாது. அதனால ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா மாட்டணும். மாட்டேச்சா? நீங்க சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணீங்க? ஒரு நிமிஷம். இப்ப இவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இவங்க கம்ப்யூட்டர் வந்து மாட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் அவங்க கூட ஒரு பேட்டி எடுக்கலாம். உங்களோட அனுபவத்தை சொல்றீங்களா? பேரு நம்ம இளவரசி எங்க? தஞ்சாவூர். வாழ்த்துக்கள் வாங்க சார். எப்படி பண்ணாங்க சொல்ல சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சொல்ல முடியாது. அத மைக்ல சொல்லுங்க. மைக்ல வந்துட்டியா? மைக்ல வந்துட்டியா? தெளிவா வந்துட்டியா? எனக்கு வந்து மைக் பக்கத்துல வைக்குமா? வாங்கிட்டே எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டம் வந்து எல்லாத்துலயுமே கனெக்ட் பண்றது எப்படின்றது சரியா தெரியல. அதுக்கப்புறமேட்டு எல்இடி கேபிள் அப்படின்றத வந்து கலர் மூலமா கண்டுபிடிச்சிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பிளக் பாயிண்ட் வந்து கடைசியா கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மற்றது எல்லாமே வந்துட்டு ஈஸியா தான் இருந்துச்சு. அந்த கலர்ஸை வச்சு நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ற மாதிரியே இருக்கு. அதை வச்சுட்டு நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சரி, இதை பண்ண முடியும் இல்லையா? டயட்ல நீங்க பண்ண வேண்டியது 3 ஹார்ட்வேர் கொண்டு வந்துடணும். இங்க நமக்கு கொடுக்கப்பட்ட ஆர்பிஎஸ் 2 பேர் தான். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கப்பட்ட ஆர்பிஎஸ் 2 பேரு. 2 நாள் நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க. இப்பவே இந்த சர்வேலயே நீங்க முடிவு பண்ணிக்கங்க, இந்த டெமோவை யார் கொடுக்க போறா உங்க டிஸ்ட்ரிக்ட். பண்ணிட்டீங்களா? நாம சண்டை ஈஸியா இருக்கு. அடுத்து இதுல வந்து பிரச்சனை இருக்காது நினைக்கிறேன். கண்டிப்பா டைரக்டருக்கு அனைவரும் 3 சிஸ்டம் தருவாங்க. அத்தனை பேருமே டெமோ கான்செப்ட் தான் போகணும். அத்தனை பேருமே கனெக்டிவிட்டியில இருக்கக்கூடிய டெமோவை காமிச்சு தான் போகணும். சரியா? அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நம்மளோட அஜெண்டால இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இதுல ஏதாவது உங்கள்ட்ட கொஸ்டின்ஸ் தான் கேளுங்க. இதுல டிஸ்ட்ரிக்ட மனசுல வச்சு கேட்கணும். லேப்டாப் கொண்டு வந்தாங்கன்னா கவலைப்படாதீங்க. 3 டெஸ்க்டாப்பை நம்ம யாரும் டைரக்டர் கொண்டு வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. அதை நீங்க தான் நேர்த்தியா வளைச்சு அவங்கள்ட்ட சொல்லணும். அடுத்ததா உமா நாடத்தோட ஆட்டோ கோலாச்சு. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் உமா மகேஸ்வரி, ஆசிரியர், ஈரோடு மாவட்டம். நான் வந்து செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த ப்ரோக்ராம் நீங்க போய் டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணி என்ன அவுட்புட் வேணுங்கிற விஷயத்த எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை விட்டா பேச முடியாது, அதனால பேசுறேன். ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த 64 ஆர்பிஸ் 1 வருஷமா முன்னாடி ட்ரெயின் பண்ணவங்க, ஒரு சிலர் நியூ கமர்ஸ் கூட இருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா 10 மாவட்டங்கள்ல ரிசோர்ஸ் கிடையாது. அதனாலதான் டயட் ஃபேக்கல்டி எல்லாம் நீங்க சார் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது எல்லாம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா பேசிட்டு இருந்தாரு. சோ அதை வந்து நீங்க டீச்சர்ஸ்க்கு எந்த அளவுக்கு கொண்டு போயிருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்றதுக்கு
நிறைய சாஃப்ட்வேர்ஸ் நீங்க எல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட் தான். இது ஒண்ணுமே இல்லாத ஒரு சாஃப்ட்வேர் தான். நீங்க நினைக்கலாம் என்ன இத போய் கிளாஸ் எடுக்கிறாங்க, ஆனா அதுவல்ல நம்மளோட வேலை. இந்த விஷயத்த நம்ம எப்படி அவங்களுக்கு டெலிவர் பண்ண போறோம், டீச்சர்ஸ ஐசிடியை நோக்கி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நோக்கம் இந்த ட்ரைனிங்கோடது. எல்லாமே தமிழகம் முழுக்க ஒரு பெரிய இம்பாக்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஆசிரியர் சொல்லியிருக்காரு. பெரிய இம்பாக்ட் வரப்போகுமா, இதனால மாற்றம் வரப்போகுது அப்படின்னு இருக்காரு. அதனால நான் இந்த ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்வேர் எடுத்திருக்கேன். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, கம்ப்யூட்டர்ல எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இந்த சாஃப்ட்வேர் என்ன ரொம்ப அப்படியே ஈர்த்துச்சு. இதுல ஒண்ணும் கிடையாது. இது வந்து ஆட்டோ கொலாஜ் எல்லாருமே வச்சிருக்கீங்களா? இப்போ எல்லாருமே நீங்க சாஃப்ட்வேர் உள்ள வச்சிருக்கீங்க. சோ நிறைய போட்டோஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க, கொண்டு வந்திருக்கலாம். நீங்களா நிறைய செய்வீங்க. இதை நான் டுட்டோரியல் ஒன்று ரெடி பண்ணிருக்கேன். அப்படியே பாரு, how to use auto collage. இதுதான் நான் முதல்ல ஆரம்ப காலையில கத்துக்கிட்டப்ப செய்தது. ஒரு சின்ன ஒர்க் ஷாப் நடத்துறோம். அதுல மேத்ஸ் டீச்சிங்க கொடுத்துருந்தேன். என்ன ஃபர்ஸ்ட் டே போடு. மேத்ஸ் டீச்சிங்க எப்படி ஆட்டோ கொலாஜ்ல கொண்டு வருது. ஆட்டோ கொலாஜ்ல நம்ம போட்டோஸ் மட்டும் எடுத்து நிறைய போட்டோஸ ஒரு இடத்துல கொண்டுட்டு வந்து போட்டு பாக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூலா யூஸ் பண்ணலாம். அதுல மேத்ஸ் டீச்சிங் எப்படி கொண்டு வந்தாங்க, சின்ன குழந்தைங்க கிளாஸ் எடுத்தப்ப அவங்களே பண்ணாங்க. அத வந்து நம்மளுடைய கண்டென்ட் எடுத்து போட்டோ எடுத்து சார்ட்ல எழுதி போட்டோ எடுத்து அந்த போட்டோஸ இணைச்சு இந்த மாதிரி கொலாஜ் பண்ணாங்க. அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. அதனாலதான் நான் இதை எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட். put the photos where you want. நம்ம எங்கயாவது போட்டோஸ், நம்ம எடுக்கிற போட்டோஸ ஏதாவது ஒரு இடத்துல போடணும். இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும், ஆனா யாருக்கு தெரியாது? முதல்ல கத்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. எனக்கு தெரியாம இருந்தது. அதனால நீங்க அநேகமா எல்லாருமே இப்ப மொபைல்ஸ்ல போட்டோ எடுக்கிறதுனால நீங்க அவங்கள வரும்போதே கொண்டு வர சொல்லுங்க. அந்த டேட்டா கேபிள் கூட கொண்டு வர சொல்லிடலாம். ஆமா, நீங்க அந்த ட்ரைனிங்க்கு வரும்போதே அதை கனெக்ட் பண்றதை நீங்க சொல்லிக் கொடுக்கணும். அதுல இருந்து எப்படி உள்ள போறதுங்கிற விஷயமும் நீங்க சொல்லிக் கொடுக்கணும். சோ எந்த இடத்துல நம்ம போடுறோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பா. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது சும்மா நான் ரெடி பண்ணேன். நான் யூஸ் பண்ண சிஸ்டத்துல அதை சர்ச் பண்ணேன். ஆட்டோ கொலாஜ், மைக்ரோசாஃப்ட் ஆட்டோ கொலாஜ், அதை எடுத்திருக்கேன். அடுத்தது அதுக்கப்புறம் அந்த இடத்துல இமேஜ் ப்ரௌசர், ப்ரௌஸ் ஃபார் ஃபோல்டர் அப்படின்னு இருக்கு. அங்க வச்சோன்னா இந்த மாதிரி ஒண்ணு கிரியேட் ஆகும். நம்ம எங்க போட்டோஸ் வச்சிருக்கோமோ, எனக்கு உள்ள எங்க வச்சிருக்கோமோ அந்த இடத்துல இந்த ஃபோல்டர்ல வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு நான் செய்ய அப்படியே பிரிண்ட் ஸ்கிரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதுல எடுத்து போட்டு கொண்டு வந்திருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி வரும். ப்ரௌஸ் ஆகி அந்த போட்டோஸ்லாம் அங்க இருந்து அந்த ஃபோல்டர்ல இருந்து கலெக்ட் ஆகுது. அடுத்து கலெக்ட் ஆகி மேல பாத்தீங்கன்னா அந்த கிரியேட்டிங் ஆட்டோ கொலாஜ் இருக்குங்களா, அது எல்லாமே அந்த ஒவ்வொரு டீடைலா ஒவ்வொன்றும் நீங்க அவங்கள செய்ய வச்சு நீங்க இந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். இது செய்ய வைக்கலாம். அடுத்து இந்த மாதிரி கொலாஜ் ஆகுது. சோ இந்த இடத்துல ஒரு நிமிஷம் முன்னாடி இதெல்லாம் கூட நாங்க இந்த போட்டோஸ் இருக்கு இல்லைங்களா, எத்தனை எடுத்துக்கணும், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நார்மலா இது எத்தனை இமேஜ் எடுத்துக்கிட்டா எந்த மாதிரி வரும், அந்த மாதிரி நீங்க சேஞ்சஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நமக்கு தெரியும் என்ன வேணாலும் பண்ணுவோம். இமேஜஸ் எத்தனை எடுத்துக்கிறது, இந்த ஆப்ஷன்ஸ்ல போய் உள்ளுக்குள்ள அடுத்தது இது மாதிரி எனக்கு கேட்டிருக்கேன், இப்படி வந்திருக்கு, எனக்கு இது வேணான்ட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. சோ இது எடுக்கிறேன். நான் இந்த ஆப்ஷன்ஸ் போறேன். ஆப்ஷன்ஸ்ல இந்த டிராப் ஏரோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட் இத வந்து நம்ம மாத்தி வைக்கலாம். இத மாத்தி இது வந்து அந்த ரேஞ்ச், போட்டோ ரேஞ்ச் இதெல்லாம் ரீசெட் பண்றது ஒவ்வொன்றா இதுல ஆப்ஷன்ல போய் அவங்களுக்கு இதெல்லாம் நீங்க டீடைலா ஒரு முறை சொன்னா புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தோம்னா சோ அதுக்கப்புறம் அது வந்து கொலாஜ் ஆகிறதுக்காக ரெடி ஆகி சுத்துது. நெக்ஸ்ட் நமக்கு போட்டோ கிடைக்குது. அந்த எனக்கு வேணாம் சேம் போட்டோஸ் தான், எனக்கு அந்த மாதிரி வேணாம், எனக்கு இந்த மாதிரி வேணும்னு நான் அந்த ஆப்ஷன்ஸ்ல போய் கேட்டிருக்கிறேன். அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள போய் கேட்டிருக்கேன். சோ இந்த மாதிரி போட்டோ வருது.
சோ எனக்கு இந்த போட்டோ நான் சேவ் பண்ண போறேன். எப்படி சேவ் பண்ண போறேன்? சேவ்னு கேக்குறேன். இதுக்கு முன்னாடி போங்க. அந்த இடத்துல மேல பாருங்க கிரியேட்டிவ் பக்கத்துல சேவ்னு இருக்கு. அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எந்த இடத்துல சேவ் ஆகணும் அப்படின்னு அதுவே எங்க பிக்சர்ஸ்க்குள்ள நார்மலா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வருது. ஆட்டோ கொலாஜ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்குது. இதை நான் சேவ் பண்றேன். இப்போ எனக்கு போட்டோ சேவ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். 50 அதுலயா 50 அதுக்கு மேல போகாது. செய்து பாருங்க. நம்ம ஆப்ஷன்லயே பார்க்கலாம் 50 நீங்க இப்ப அத கொஞ்சம் செய்யுங்க. செய்தாச்சு. இல்ல இப்ப செய்து பாருங்க. அங்க சுதா உட்காருப்பா உட்காந்து கிளாஸுக்கு வந்து வெளியில எல்லாம் கூட்டிட்டு போய் நம்ம காம்படிஷன் எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தா அந்த போட்டோஸ் எல்லாம் போடுறோம். சோ நிறைய பேர் இருக்கும்போது அதை வந்து நம்ம பண்ணலாம். இதெல்லாம் நீங்க அவங்களுக்கு சொல்லணும். நீங்க நடைமுறையில பண்ணிட்டு இருக்கீங்க. இது நம்ம என்ன பண்ணலாம்? டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பா கொடுத்தாகணும். அடுத்தது ஒர்க் ஷாப்ஸ்லாம் நீங்க கண்டக்ட் பண்ணீங்கன்னா இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிறைய செய்திருக்கோம். அதெல்லாம் வந்து இப்ப நம்ம கிட்ட இருக்காது மெமரிஸ்லயே. அந்த போட்டோஸ்லாம் வச்சிருப்பீங்க. அதை எடுத்து இந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கண்ணே நான் சும்மா போட்டிருக்கேன். இது வந்து என்னோட பொண்ணு பண்ணது. அதை நான் அப்பப்போ போட்டு வச்ச இடத்துல போட்டிருக்கேன். த்ரெட் இது கார்ல போடுறது தோட அந்த டிசைன் பண்ணது அதை வந்து ஒரு கொலாஜ் பண்ணிருக்கேன். வீட்டு ஃபங்க்ஷன் இதெல்லாம் பர்சனல் யூஸ். நான் சொன்னது ஜூல இருக்க அனிமல்ஸ். இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணோம். அதுல அவங்க நிறைய நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்க. அதை ஒரு கொலாஜ் பண்ணிருக்கேன். சோ இது வந்து ஐஐடி செமினார்ல நாங்கெல்லாம் ஒரு முறை கலந்துக்கிட்டோம். தட்சின் சார் நாங்கெல்லாம் போயிருந்தோம். சோ அந்த ப்ரோக்ராம் இது. இதுல எவ்வளவு போட்டோஸ் இருக்கு. இங்க டிரான்ஸ்லேஷன் டப்பிங் ஒர்க் ஷாப் நிறைய நடந்தது. அப்ப நண்பர்கள் எடுத்த போட்டோ. இது ஹிந்தியில ஜெயராஜ் கோஆர்டினேட் பண்ண ஒரு ப்ரோக்ராம். மாடல் ப்ரிப்பரேஷன். இந்த மாதிரி இது கிளாஸ் ரூம் டீச்சிங். இதெல்லாம் வந்து டீச்சிங்குள்ள அப்படியே கொஞ்சம் வந்துட்டேன். நான் பர்சனலா ஆரம்பிச்சு எங்க வந்துட்டேன், என்னோட ப்ரொஃபஷனலுக்குள்ள நான் வந்துட்டேன். இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஒர்க். இதுவும் அந்த ஆரம்பத்துல காமிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் தான். இது ஸ்கூல் சில்ட்ரன். இது கடைசியா நாங்க டிவிஏல நான் ஒரு 5 டீச்சர்ஸ் இங்க இருந்து போயிருந்தோம். சார் கூட நின்று எடுத்த போட்டோஸ் இதை பண்ணி வச்சிருந்தேன். இது வந்து என்னுடைய ஸ்கூல் குழந்தைங்களோட. சரி இந்த மாதிரி பண்ணியாச்சு. சோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டெப்தா போனீங்கன்னா சப்ஜெக்ட்டுக்குள்ள இது எப்படி கொண்டு போகலாம். முதல்ல நம்ம பர்சனல் டாக்குமெண்ட் பண்றதுக்கு சொல்லியாச்சு. அப்புறமா ஸ்கூலுக்குள்ள நடக்கிற விஷயங்களை டாக்குமெண்ட் பண்றதுக்காக இது கொலாஜ் யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டுக்குள்ள எப்படி போறோம் அப்படின்னா, நம்ம எடுக்கிற சப்ஜெக்ட் நீங்க யோசிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் எடுக்கிறீங்க அப்படின்னா, நான் அதெல்லாம் பண்ணல, எனக்கு டைம் இல்ல. சோ 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் குழந்தைகளுக்கே நீங்க இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த படங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டோஸ் எடுத்து இதே மாதிரி கொலாஜ் பண்ணி ஒரு ஒர்க் ஷீட் தயாரிங்க. இன்னொரு பக்கம் அதனுடைய பெயர்கள், சின்ன சின்ன எக்ஸசைஸ், இந்த பொருத்துக்க மேட்சிங் இதெல்லாம் இந்த மாதிரி கொடுக்கலாம். படம் பார்த்து கதை சொல்லுதல், இல்லைன்னா இந்த டேஷ்ல என்ன வரும், எல்லாம் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் ஷீட்டுக்குள்ள கொலாஜ் ஒர்க்கா கொடுத்து அவங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லலாம். குரூப் ஒர்க்கா கொடுக்கலாம். ஒர்க் ஷீட்டா இது கொடுக்கறதுக்கு பெஸ்ட் டூலா இருக்கும். மனவரைபடம் கொடுக்கலாம். ஐடியா வந்து நம்மளோடது. இது டூல் இருக்கு. ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். நம்ம தான் நிறைய எந்த மாதிரி எல்லாம் இதை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். மேத்ஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ அந்த மாதிரி நான் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்மளா பிபிடில வரைய ஷேப்ஸ் எல்லாம் போட்டு சதுரம், செவ்வகம், முக்கோணம் சின்ன கிளாஸ் குழந்தைங்களுக்கு அதை கொலாஜ் பண்ணி பசங்க கிட்ட கொடுத்து அவங்க கண்டுபிடிப்பாங்க. அது நீங்க எந்த கிளாஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சோஷியல் எடுத்தோம்னா தேச தலைவர்களுடைய போட்டோ எல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணி உள்ளுக்குள்ள போட்டு அதை கண்டுபிடிக்க சொல்லலாம். பெரிய கிளாஸ் அப்படின்னு வரும்பொழுது அந்த போர் எந்த வருஷம் நடந்தது, நேமு, இதெல்லாம் இந்த மாதிரி கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதான். வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். அது மாதிரி நம்மளால செட் பண்ண முடியல. ஆனா போட போட பிராக்டிஸ் பண்ணி நீங்க எது வேணுமோ வேற வேற நம்ம ஆப்ஷன்ல சேவ் பண்ணிக்கலாம்.
எனக்கு வேணாம். அது ஆப்ஷன் நீங்க தான் ஆர்டர் பண்ணணும். அதுக்கு நம்பரையும் கொடுத்து ஆர்டர் பண்ணிக்கணும், சேவ் பண்ணணும். உள்ளுக்குள்ள போட்டோஸ் எடுத்து நம்ம செலக்ட் பண்றோம் இல்லையா ஃபோல்டர்ல, அப்ப ஏதாவது அதுக்கு 1 2 3 இல்லனா ABCD இந்த மாதிரி ஏதாவது நம்மளா நேம் கொடுத்து எந்த போட்டோ முன்னாடி வந்து போட்டு போட்டுக்கலாம். நீங்க இப்ப ஏதாவது ஒண்ணு செய்வீங்களா வேணாங்களா? ஒண்ணு செய்வா? சரி. நிறைய பேர் இன்ஸ்டால் ஆகல அப்படின்றவங்க .NET இல்லாம இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் ஆகும். அப்புறம் ஒரு சிலர் என்ன கேக்குறாங்கன்னா போட்டோ கொலாஜ் பண்ண அப்புறம் டெக்ஸ்ட் போட முடியுமான்னு கேக்குறாங்க. ஏற்கனவே பண்ண மாதிரி PPT-ல இன்க்ளூட் பண்ணி தான் டெக்ஸ்ட் பண்ண முடியும். அதான் எங்கேனாலும் வேர்ட் ஃபைல்ல போட்டு காமிக்கலாம்.